எந்த பண்டைய தமிழ் பிரதி சேர மன்னர்களையும் அவரது ஆட்சி பகுதியையும் பற்றி பேசுகிறது? ஏ. ஐந்திணை என்தினாய். பி. மருதம் மருதம். சி. பதிற்றுப்பத்து பட்டற்றுப்பாடு. டி. குறிஞ்சி குறிஞ்சி. சரியான பதில் சி. பதிற்றுப்பத்து பட்டற்றுப்பாடு. 7. பதிற்றுப்பத்து என்பது 8 தொகை நூல்களில் ஒன்றாகும். இது 10 சேர மன்னர்களைப் பற்றி 10 புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பாகும். இது சேரர்களின் வம்சாவளி, போர் வெற்றிகள் மற்றும் அவர்களது ஆட்சி பகுதிகளைப் பற்றி விரிவாக கூறுகிறது. தென்கிழக்கு ஆசியாவில் இந்திய கலாச்சாரம் பரவுவதில் முக்கிய பங்காற்றியது எது? ஏ. இராணுவ வெற்றிகள். பி. இலக்கிய படைப்புகள். சி. வெண்கலச் சிற்பங்கள். டி. ஜவுளி வர்த்தகம். சரியான பதில் சி. வெண்கலச் சிற்பங்கள். 6. சரியான விடை சி. சோகஸ்மெலி சோழர் காலத்தில் உருவாக்கப்பட்ட வெண்கலச் சிற்பங்கள், குறிப்பாக நடராஜர் சிலைகள், தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு அங்குள்ள கலைகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின. கன்பூசியஸின் கூற்றுப்படி ஞானம் எங்கிருந்து வளர்க்கிறது? ஏ. அரசாங்கம். பி. கோயில். சி. குடும்பம். டி. பள்ளி. சரியான பதில் சி. குடும்பம். 6. சரியான விடை சி. சோகஸ்மெலி கன்பூசியஸின் தத்துவப்படி ஒரு தனிமனிதனின் ஒழுக்கமும் ஞானமும் அவரது குடும்பத்திலிருந்தே தொடங்குகிறது. பெற்றோரை மதித்தல், ஃபிலியல் பைட்டி மற்றும் குடும்ப உறவுகளைப் பேணுவதே ஒரு சிறந்த சமுதாயத்திற்கு அடிப்படை என்று அவர் கற்பித்தார். 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பெண் கல்வியறிவு நிலை என்னவாக இருந்தது? ஏ. ஆண்களின் கல்வியறிவுக்கு இணையாக இருந்தது. பி. மிதமாக இருந்தது. சி. மிகவும் குறைவாக இருந்தது. டி. மிகவும் அதிகமாக இருந்தது. சரியான பதில் சி. மிகவும் குறைவாக இருந்தது. 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நிலவிய சமூக கட்டுப்பாடுகள் மற்றும் மூடநம்பிக்கைகள் காரணமாக பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டு வந்தது. இதனால் அக்காலத்தில் பெண்களின் கல்வியறிவு விகிதம் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்தது. லக்னோவில் கிளர்ச்சியை அடக்கியவர் யார்? ஏ. ஜான் நிக்கல்சன் ஜான் நிக்கோல்சன். பி. பகதூர் ஷா டூ பஹாதுர் ஷா டூ. சி. ராணி லட்சுமி பாய் ராணி லக்ஷ்மி பாய். டி. ஹென்றி லாரன்ஸ் ஹென்றி லாரன்ஸ். சரியான பதில் டி. ஹென்றி லாரன்ஸ் ஹென்றி லாரன்ஸ். சரியான விடை டி. சோகஸ்மெலி ஹென்றி லாரன்ஸ் 1857 கிளர்ச்சியின் போது லக்னோவின் தலைமை ஆணையராக இருந்தார். அவர் கிளர்ச்சியின் போது கொல்லப்பட்டாலும் லக்னோவில் கிளர்ச்சியை ஒடுக்குவதில் அவரது ஆரம்பகால பாதுகாப்பு நடவடிக்கைகள் முக்கிய பங்கு வகித்தன. உரையில் குறிப்பிடப்பட்டுள்ள பிரிட்டிஷ் விரிவாக்கத்திற்கான மிகவும் பயனுள்ள கருவி எது? ஏ. நேரடி இணைப்பு டைரக்ட் அனெக்சேஷன். பி. இராணுவ வெற்றி மிலிட்டரி கான்குவெஸ்ட். சி. துணைப்படை திட்டம் சப்சிடரி அலையன்ஸ். டி. பொருளாதார உடன்படிக்கைகள் எகனாமிக் ட்ரீட்டீஸ். சரியான பதில் சி. துணைப்படை திட்டம் சப்சிடரி அலையன்ஸ். வெல்லஸ்லி பிரபு அறிமுகப்படுத்திய துணைப்படை திட்டம் இந்திய அரசர்களை ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர பயன்படுத்தப்பட்ட மிக வலிமையான அரசியல் கருவியாகும். எந்த வம்சத்தின் போது போரிடும் நாடுகளின் தற்காப்புச் சுவர்கள் சீனாவின் பெருஞ்சுவரை உருவாக்க இணைக்கப்பட்டன? ஏ. சின் கின். பி. சாங் சோங். சி. டாங் டான். டி. ஹான் ஹா. சரியான பதில் ஏ. சின் கின். 7. சின் வம்சத்தின் பேரரசர் சின் ஷிஹுவாங் வடக்கிலிருந்து வரும் நாடோடி பழங்குடியினரின் ஊடுருவலை தடுக்க பல்வேறு சுவர்களை இணைத்து சீனாவின் பெருஞ்சுவரை உருவாக்கினார். இது சீனாவின் பாதுகாப்பிற்காக மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய கட்டுமான பணியாகும். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பதவி உருவாக்கப்படுவதற்கு முன்பு அனைத்து தானாக்களையும் யார் மேற்பார்வையிட்டனர்? ஏ. மாவட்ட நீதிபதி த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். பி. இராணுவ தளபதி த மிலிட்டரி கமாண்டர். சி. மாவட்ட ஆட்சியர் த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். டி. கிராமத் தலைவர் த வில்லேஜ் ஹெட்மேன். சரியான பதில் ஏ. மாவட்ட நீதிபதி த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி 1791 காரன்வாலிஸ் பிரபு காவல்துறையை சீரமைப்பதற்கு முன்பு மாவட்ட நீதிபதிகளே தானாக்களின் காவல் நிலையங்கள் செயல்பாடுகளை கண்காணிக்கும் பொறுப்பில் இருந்தனர்.
முதலாம் பராந்தகனால் தோற்கடிக்கப்பட்ட பிறகு பாண்டிய மன்னன் இரண்டாம் ராஜசிம்மனுக்கு என்ன ஆனது? ஏ. அவர் நாட்டை விட்டு தப்பி ஓடினார். பி. அவர் ஒரு சிற்றரசரானார். சி. அவர் ஒரு கிளர்ச்சியை வழிநடத்தினார். டி. அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். சரியான பதில் ஏ. அவர் நாட்டை விட்டு தப்பி ஓடினார். சரியான விடை ஏ. சோகஸ்மேலி முதலாம் பராந்தக சோழனிடம் தோற்ற பிறகு இரண்டாம் ராஜசிம்மன் இலங்கைக்கு தப்பி ஓடி அங்கு தஞ்சம் புகுந்தார். இது பாண்டிய பேரரசின் தற்காலிக வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது. புரட்சிகர இலட்சியங்கள் எந்த அரசாங்க வடிவத்திற்கு அடித்தளமிட உதவியது? ஏ. மதகுரு ஆட்சி. பி. முழுமையான முடியாட்சி. சி. தாராளவாத ஜனநாயகம் லிபரல் டெமோக்ரசி. டி. நிலப்பிரபுத்துவம். சரியான பதில் சி. தாராளவாத ஜனநாயகம் லிபரல் டெமோக்ரசி. பிரெஞ்சு புரட்சியின் சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் ஆகிய கொள்கைகள் முடியாட்சிக்கு எதிராக அமைந்தன. இவை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளைக் கொண்ட தாராளவாத ஜனநாயக ஆட்சி முறை உலகெங்கும் பரவ அடித்தளமிட்டன. இரண்டாம் தேவராயருக்கு பிறகு ஏற்பட்ட நெருக்கடியின் போது தன்னை ஆட்சியாளராக அறிவித்தவர் யார்? ஏ. இரண்டாம் ஹரிஹரர் ஹரிஹர் II. பி. முதலாம் தேவராயர் தேவராய் I. சி. கஜபதி தேவா கஜபதி தேவா. டி. சாளுவ நரசிம்மர் சலுவா நார்சிம்ஹா. சரியான பதில் டி. சாளுவ நரசிம்மர் சலுவா நார்சிம்ஹா. இரண்டாம் தேவராயருக்கு பின் வந்த ஆட்சியாளர்கள் பலவீனமாக இருந்ததால் விஜயநகர பேரரசை காக்க சாளுவ நரசிம்மர் 1485-இல் ஆட்சியை கைப்பற்றினார். இதன் மூலம் சங்கம வம்சம் முடிவுக்கு வந்து சாளுவ வம்சம் தொடங்கியது. பெரியாறு முதலில் எந்த திசையில் பாய்ந்தது? ஏ. வடக்கு. பி. மேற்கு. சி. கிழக்கு. டி. தெற்கு. சரியான பதில் பி. மேற்கு. 1. சரியான விடை பி. சோகஸ்மேலி பெரியாறு கேரளாவின் மிக நீளமான ஆறாகும். இது மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகி அரபிக்கடலில் கலக்க மேற்கு நோக்கி பாய்கிறது. இது இப்பகுதியின் குடிநீர் மற்றும் பாசன தேவைகளுக்கு மிக முக்கியமான நீர் ஆதாரமாக விளங்குகிறது. ஹான் பேரரசின் பிரபலமான மற்றும் சக்தி வாய்ந்த ஆட்சியாளர் யார்? ஏ. கிம் ஷி ஹுவாங். பி. லீ பாங் லியூ பேங். சி. லீ யுவான் லீ யுங். டி. வூட்டி WUT. சரியான பதில் டி. வூட்டி WUT. 1. சரியான விடை டி. சோகஸ்மேலி ஹான் வம்சத்தின் மிகச்சிறந்த பேரரசரான வூட்டி தனது பேரரசை மத்திய ஆசியா வரை விரிவுபடுத்தி பட்டுப்பாதை வணிகத்தை ஊக்குவித்தார். இவரது ஆட்சி காலத்தில் கன்பூசியனிசம் அரசு மதமாக அங்கீகரிக்கப்பட்டு நிர்வாகத்தில் பெரும் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டன. சுல்தான் அடையாள நாணயத்தை திரும்பப் பெற்று தங்கம் மற்றும் வெள்ளியில் பணம் செலுத்திய பிறகு அரசின் நிதி நிலைமை என்ன ஆனது? ஏ. அரசு திவாலானது. பி. அரசின் வர்த்தகம் அதிகரித்தது. சி. அரசு செழிப்படைந்தது. டி. அரசின் வருவாய் அமைப்பு நிலைப்படுத்தப்பட்டது. சரியான பதில் ஏ. அரசு திவாலானது. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி முகமது பின் துக்ளக் செப்பு நாணயங்களை திரும்பப் பெற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக கருவூலத்திலிருந்து தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்களை வழங்கியதால் அரசு திவாலானது. கார்ன்வாலிஸ் எப்போது இராணுவத்தில் சேர்ந்தார்? ஏ. 1781. பி. 1776. சி. 1762. டி. 1757. சரியான பதில் டி. 1757. சார்லஸ் கார்ன்வாலிஸ் 1757ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் இராணுவத்தில் ஒரு அதிகாரியாக தனது இராணுவ பணியை தொடங்கினார். இவர் பின்னர் அமெரிக்க சுதந்திரப் போர் மற்றும் இந்தியாவில் கவர்னர் ஜெனரலாக பணியாற்றி பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். பாலர்களின் பழைய பெருமையை மீட்டெடுத்தவர் யார்? ஏ. கோபாலர் கோபாலா. பி. தர்மபாலர் தர்மபாலா. சி. மகிபாலர் மஹிபாலா. டி. தேவபாலர் தேவ்பாலா. சரியான பதில் சி. மகிபாலர் மஹிபாலா. சரியான விடை சி. சோகஸ்மேலி முதலாம் மகிபாலர் பால வம்சத்தின் சிதைந்திருந்த பகுதிகளை மீட்டெடுத்து அதன் பழைய பெருமையை நிலைநாட்டியதால் அவர் பால வம்சத்தின் இரண்டாவது நிறுவனர் என அழைக்கப்படுகிறார். பாலாஜி விஸ்வநாத் பேஷ்வாவாக பதவியேற்ற ஆண்டு எது?
ஏ 1730, பி 1720, சி 1713, டி 1700. சரியான பதில் சி 1713. 8. பாலாஜி விஸ்வநாத் 1713ஆம் ஆண்டு சாகு மகாராஜாவால் பேஷ்வாவாக நியமிக்கப்பட்டார். இவர் பேஷ்வா பதவியை பரம்பரை பதவியாகவும் வலிமைமிக்கதாகவும் மாற்றியவர் ஆவார். 1730 முதலாம் பாஜிராவ் பேஷ்வாவாக புகழ் பெற்று விளங்கினார். 1720 பாலாஜி விஸ்வநாத் காலமானார். அரசியல் ஒற்றுமையை அடைந்த பிறகு சுமார் 3 நூற்றாண்டுகளாக சீனாவை ஆண்ட வம்சம் எது? ஏ சுன் வம்சம், சக் டைனாஸ்டி. பி ஹான் வம்சம், ஹா டைனாஸ்டி. சி மிங் வம்சம், மிங் டைனாஸ்டி. டி டாங் வம்சம், டாங் டைனாஸ்டி. சரியான பதில் ஏ சுன் வம்சம், சக் டைனாஸ்டி. சரியான விடை ஏ சோகஸ்மெலி கியூபி. 960 முதல் 1279 வரை சீனாவை ஆண்ட சுங் வம்சம் அரசியல் குழப்பங்களுக்குப் பிறகு நாட்டை ஒருங்கிணைத்து பொருளாதார வளர்ச்சியைக் கொண்டு வந்தது. இக்காலத்தில் காகித பணம் மற்றும் திசைகாட்டி போன்ற முக்கிய கண்டுபிடிப்புகள் நிகழ்ந்தன. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?